நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஒரே நேரத்தில் 2 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது. 5 மாநிலங்களுக்கு, குறிப்பாக இந்த 2 மாநிலங்கள். மேற்கு வங்கத்தில் 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை மாற்றிய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நாம்கேவாஸ் ஒரு 2-3 பேரை மட்டும் மாற்றிட்டு மௌனம் காக்குதுன்னா, அது பாஜகவோடு திமுகவுக்கு இருக்கக்கூடிய மறைமுக உறவின் வெளிப்பாடு என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒரு மறைமுக புரிதல், ஒப்பந்தம் கூட சொல்லல, புரிதல் இருக்குது. 26ல் திமுக ஒருவேளை ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டால், அப்போ 21-26 மாதிரி அவர்கள் வந்து ஆன்டி பிஜேபியில் இருக்க மாட்டாங்க, நிறையா மாறுவாங்க. வெளிப்பார்வைக்கு ஆன்டி பிஜேபி கத்தல், கதறல், புலம்பல், ஊழையிடுதல், எல்லா விதமான மார்த்தட்டுதலும் நடக்கும். பாசிச பாஜகன்றது தினம் ஒரு நாளைக்கு 300 தடவையாக சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய காம்ப்ரமைஸ் நடக்கும் என்பது தான் பரவலான குற்றச்சாட்டு. அதனால தான் பிஜேபி இவங்கள ஒன்றுமே பண்ணல. மமதா பானர்ஜியை பாடாப்படுத்துகிற பிஜேபி அதில் 100ல் 1 பங்கு கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணல. காங்கிரஸ்காரர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இது என்ன முரண்பாடு? அப்போ தன் கட்சியில் யார் மேலேயும் அவருக்கு நம்பிக்கை இல்லையா? அதான் பிரச்சனை. திருமாவுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்களில் யாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அவர்கள் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தம். இது வெளிப்படையாக சொல்ல முடியாது அவரால். ஆனால் அதான் உண்மை. இல்லாட்டி எதுக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு? இது எப்படி நியாயப்படுத்துவீங்க? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரச்சாரங்கள்லாம் தொடங்கிடுச்சு. அந்த தொடங்குகிற இந்த வேலையில் தான் 2 தினங்களுக்கு முன்பாக காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கலை அப்படின்னு சொல்லி தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அதற்கு பதிலாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களுக்கு வந்து அந்த சீட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புதுச்சேரியில் நேற்றைய தினம் பரப்புரை, அதில் காலையில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பரப்புரை செஞ்சுட்டு போகிறாரு, மாலையில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பரப்புரை செய்கிறாரு. இது இரண்டும் நடந்துகிட்டு இருக்கு. அதே வேளையில் நேற்றைய தினம் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் பரப்புரை பண்ணும்போது பிஜேபி, திமுக, காங்கிரஸ் இவங்க 3 பேருக்குள்ளார ஒரு புரிதல் இருக்குது, இவங்க 3 பேரும் ஒரு உறவில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணி? இந்த முரண் எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க திமுகன்னு சொல்லலை, ஸ்டாலின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, முதல்ல மம்தாவை எடுத்துப்போம். மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் 23-29 2 ஃபேஸாக நடக்குது. தமிழ்நாடு 23ஆம் தேதி 1 ஃபேஸு, அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி நாளை மறுநாள் 9ஆம் தேதி அங்கே முடிஞ்சிடுது, அதோட பிரச்சாரம் முடிஞ்சிடுது. மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 90 லட்சம் பேருக்கு மேலே அங்கே வந்து எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ஏகப்பட்ட பிரச்சனையாகி அடிதடி ஆகி அதிகாரிகள் எல்லாம் உள்ளே போட்டு அமுக்கி அவங்கள, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு என்ஐஏ விசாரணை வரைக்கும் அது போயிருக்கு. அங்கே கடுமையாக மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி போராடி கொண்டிருக்கிறார். இந்த முறை எப்படி மம்தாவை கவுத்துட்டு அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் ரெண்டும் ஒரே நேரத்தில் தேர்தலுக்கு போகுது. 600 அதிகாரிகளுக்கு மேலே அங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர்லேருந்து, டிஜிபிலேருந்து, கல்கட்டா போலீஸ் கமிஷனர்லேருந்து, எஸ்ஐ வரைக்கும் மாற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நாம்கேவாஸ் ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் மாற்றுறாங்க, அப்புறம் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்டு. டிஜிபி பதவி காலியாக இருந்து அதுக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்க. மேற்கு மண்டலத்துக்கு ஒரு ஐஜியை போட்டிருக்காங்க. இவ்வளோதானே ஒழிய இங்கே வேறு எந்த விதமான மாற்றமுமே இல்லை. மேற்கு வங்க மாதிரி இங்கே ஒரு பெரிய 100ல் 1 பங்கு கூட இங்கே இல்லை. 100ல் 1 பங்கு கூட இல்லை. இத்தனைக்கும் விஜயோட கட்சியிலேருந்து போய் வந்து கமிஷனரு, ஏடிஜிபி, சீஃப் செக்ரட்டரி எல்லாரையும் மாற்றணும்னு கேட்டாங்க. அதை கண்டுக்கவே இல்லை. தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கவே இல்லை. டிஜிபியை கூட தேர்தல் அறிவிப்பு வந்த இப்போ 2 வாரம் பொறுத்து தான் போடுறாங்க. அதுக்குள்ளே எல்லா காரியங்களும் செய்து முடிக்கப்பட்டு விட்டோம். ஆகவே இங்கே வந்து ஏற்கனவே இது வந்து ஒரு அரசல் பரசலாக பேசப்பட்ட விஷயம். இன்றைக்கு மம்தா பானர்ஜி தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்கத்திலேருந்து வந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து அந்த மாதிரி அதிகாரிகள் மேற்கு வங்கத்துக்கு போவாங்கன்னு பேசப்பட்டது. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. லிட்ரலி ஒன்றுமே நடக்கலை. 1-2 அதிகாரிகளை மாற்றினதை தவிர தமிழ்நாட்டில் இந்த முறை தேர்தல் வந்து ஆளும் கட்சிக்கு எந்த விதத்திலும் ஒரு குண்டுமணி அளவு கூட நெருக்கடி கொடுக்க வேண்டாம் என்று பாஜக உறுதி பூண்டு இருப்பதைத்தான் காட்டுகிறது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட கைப்பாவை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஓகே, ஒரே நேரத்தில் 2 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது. 5 மாநிலங்களுக்கு, குறிப்பாக இந்த 2 மாநிலங்கள். மேற்கு வங்கத்தில் 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை மாற்றிய தேர்தல் ஆணையம்
தமிழ்நாட்டில் நாம் கேவாஸ் ஒரு 2-3 பேரை மட்டும் மாற்றிட்டு மௌனம் காக்குதுன்னா அது பாஜகவோடு திமுகவுக்கு இருக்கக்கூடிய மறைமுக உறவின் வெளிப்பாடு என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. இது காங்கிரஸுக்கும் தெரியும். அவங்க மம்தா பானர்ஜி இதில் தேவையில்லாமல் காங்கிரஸ் எழுதுகிறாங்க. காங்கிரஸுக்கு அதிகாரமே கிடையாதுங்க. இது திமுகவுக்கும் மேற்கு பிஜேபிக்கும் இடையிலான உறவின் வெளிப்பாடு. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுற எலெக்ஷன் கமிஷன், அதில் 100ல் 1 பங்கு கூட ஸ்டாலின் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணல. இத்தனைக்கும் எடப்பாடியும் பெட்டிஷன் கொடுத்தாரு, விஜயும் கொடுத்துருக்காரு. எடப்பாடி கொடுத்து வெளியில் தெரியல, விஜய் வந்து கொடுத்து வெளியில் தெரியும். இவ்வளோ அதிகாரிகளை மாற்றுங்க, ஒரு அதிகாரி கூட நீ மாற்றலை. அப்போ அது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான ஒரு மறைமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதைத்தான் காட்டுது என்பது தான் மம்தா பானர்ஜியோட கருத்து. அந்த கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து. ஏன்னா மேற்கு வங்கத்தை அவ்வளோ பாடாப்படுத்துகிற ஒரு மோடி கவர்மெண்ட்டு பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக காட்டிக்கொள்ளுகிற அல்லது பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிற இந்த திமுக அரசில் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தும் ஒரு அதிகாரியை கூட மாற்றாமல் இருப்பது ஏன்? அவங்களுக்கு நடப்பது ஃப்ரெண்ட்லி மேட்சா? ஒரு திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு எல்லாருக்கும் தெரியும் 4 முனை போட்டியில். அப்படி வெற்றி பெற்ற பிறகு வந்து 21-26 மாதிரி இல்லாமல் 26-31 கணிசமான அளவு பிஜேபி எதிர்ப்பை இவர்கள் கைவிடுவார்கள். பெரிய அளவில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, ஆனால் வெளியில் தெரியாது. அதை மறைமுகமாக ஜாடை மாடையாக செய்வார்கள் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. அதைத்தான் மம்தா பானர்ஜி சுட்டி காட்டி இருக்கிறார். ஒரு அதிகாரி கூட நீ மாற்றலை, என் மாநிலத்தில் இவ்வளோ என்ன பாடாப்படுத்துறியன்னு கேட்குறாங்க. இதுக்கு நேற்று மம்தா பானர்ஜி சொல்லி இன்ன வரைக்கும் திமுகவிடமிருந்து ஏன் பதில் வரவில்லை? மம்தா பானர்ஜியோட இந்த குற்றச்சாட்டு, பிஜேபிக்கும் ஸ்டாலினுக்கும் மறைமுக ஒப்பந்தம் என்ற மம்தா பானர்ஜியின் இந்த குற்றச்சாட்டுக்கு இது சொல்லி கிட்டத்தட்ட வந்து 18 மணி நேரம் ஆக போகிறது. ஏன் இதுவரையில் வந்து 24 மணி நேரம் ஆக போகுது சொல்லி? ஏன் இதுவரையில் திமுகவிடம் வந்து எந்த பதிலும் இல்லை? ஏன் கடந்து போகுது திமுக? இதுக்கு பதிலளிக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? அதை தான் நான் கேட்குறேன். நீ பதில் அளிக்காமல் இருந்தீங்கன்னா அதோட பிரச்சனை இல்லை, அதை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடல. ஏன்னா இந்த குற்றச்சாட்டை வைப்பவர் யாரோ தெருல போகிறோம் கிடையாது, ஒரு மாநில முதலமைச்சர். ஸ்டாலினை மாதிரியே அவங்களும் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். 3 முறை அங்கே ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார்கள். 15 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் உங்களை பற்றி மற்றவன் சொன்னானா நீ இக்னோர் பண்ணிட்டு போகலாம். நேரடியான குற்றச்சாட்டு. ஆமாம், ஒரு மாநில முதலமைச்சர் இன்னொரு மாநில முதலமைச்சர், இந்தியாவோட மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்று, அந்த முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா அதுக்கு நீ எப்படி கடந்து போவ? எப்படி கடந்து போக முடியும்? அப்போ என்ன நடக்குதுங்க? எதற்காக இவர்கள் கடந்து போகிறார்கள்? ஏன் இன்ன வரைக்கும் திமுக ரியாக்ட் பண்ணல? அப்போ இந்த விஷயத்தை வந்து பெருசுப்படுத்த வேணாம். ரியாக்ட் பண்ணால், அதாவது எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன, நான் சொல்கிறது எல்லாருன்னா விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாரும், வெஸ்ட் பெங்காலில் இத்தனை அதிகாரிகளை நீ மாற்றிருக்க, 600 அதிகாரிகளை மாற்றிருக்க, டாப் டு பாட்டம் புரட்டி எடுத்திருக்கான். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, ஏடிஜிபி, லா அண்ட் ஆர்டரு, கல்கட்டா போலீஸ் கமிஷனர், 12-13 ஐஜிஸு, டிஐஜிஸு, ரிட்டர்னிங் ஆஃபீஸரு, மேஜிஸ்ட்ரேட்ஸு. இந்த முர்ஷிதாபாத்ன்ற இடத்துல மட்டும் 500 அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. அங்கே மட்டும் யார் யார்? எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் அமித்ஷா கலந்துக்கிட்ட கூட்டத்தில் போய் லட்டி சார்ஜ் பண்ணாங்கன்னு அந்த ஏரியாவோட டிசியை வந்து தூக்கி அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு மேற்கு வங்கத்தில் பந்தாடுறீங்க. இதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிருக்கு, மம்தா பானர்ஜியோட கேஸ், அந்த கவர்மெண்ட்டோட கேஸ். தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. இன்னொன்று எடுத்து பாருங்கள், எஸ்ஐஆருக்கு வந்து பட்னாவில் இதையோட ஒப்பிட்டு பாருங்கள். பட்னாவில் 66 லட்சம் பேரை நீக்கினாங்கன்னு இங்கேருந்து போய் ஸ்டாலின் வந்து அங்கே பேசினார். இங்கே 73 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. அதோட 7 லட்சம் பேர் கூட நீக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு இஷ்யூவாகவே திமுக கையில் எடுக்கவே இல்லையே. சும்மா சாஸ்திரத்துக்கு நாம் கேவா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கபில் சிபல் போய் நின்னார், அது அப்படியே முடிஞ்சு போச்சு. இது ஒரு அடிப்படையில் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இங்கேருந்து பீகாருக்கு போய் கூட்டத்தில் பேசுகிற ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அங்கே 66 லட்சம், இங்கே அதோட 7 லட்சம் கூட 73 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ஏன் திமுகவோ ஸ்டாலினோ அந்த பெருசு படத்தில் தெருக்களுக்கு போலியே? அந்த இஷ்யூ அப்படியே அமுக்கிட்டாங்கல்ல, கீழே போட்டு அமுக்கிட்டாங்கல்ல, காலி கீழே போட்டு அமுக்கிட்டாங்கல்ல. என்ன கதை? இன்னொரு பக்கம் ஒரு அதிகாரியை கூட மாற்றலை. இது என்ன கதை? அப்போ மறைமுகமான ஒப்பந்தம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வலுப்பெறுவதை யாராலையும் தடுக்க முடியாது. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், தேர்தலில் இருக்கக்கூடிய ஆர்வம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லையா பிஜேபிக்கு? சுத்தமாக இல்லை. இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஓரவஞ்சனையான நடவடிக்கைகள் ஒரு பக்கம். எலெக்ஷன் கமிஷன் அமித்ஷா சொல்லி தான் செய்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம பிஜேபியும் சேர்த்து வச்சு திட்டுறோம். ஒன்று, ஓகே, எலெக்ஷன் கமிஷன் தான் மெயின் டார்கெட் அதிகாரிகள் மாற்றத்தில், அது ஒன்று. ரெண்டாவது, பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் மேற்கு வங்கத்தில் இருக்க கவனம் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இல்லையானா 100% இல்லை. எதனால் அங்கே அவ்வளோ ஆர்வம்? இங்கே ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே மம்தா பானர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணுறது மூலமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே திமுகவை டிஸ்டர்ப் பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. சுத்தமாக பிஜேபிக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இங்கே சுத்தமாக இல்லை. ஏன்னா யதார்த்தம் வேறு. அவங்க தனியாக கிடையாது. ஏடிஎம்கே ஜெயிச்சாதான் அவங்க ஜெயிச்சதா அர்த்தம். ஏடிஎம்கே இவங்க பாடாப்படுத்தி ஏடிஎம்கே இவங்களோட சேர்ந்ததால் அவங்க பேரும் கெட்டு போய் இன்றைக்கி நிற்கிது.
நான் பிஜேபியோட போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பிஜேபியோட சேர்ந்தோன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு நகருது, வெளியில் நிரந்தரமாக நகருது. ஒன்று திமுகவுக்கு போகுது, இல்லை விஜய்க்கு போகுது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்பொழுது வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்ணுற பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ணலையா? நேரு கேஸ் என்னாச்சு? இடி கேஸு ஸ்டேவாது வெங்காயம் ஆகுதுன்ற அவங்களே கேட்குறாங்க. பிஜேபியில் இருக்கவங்கள ஒன்றுமே செய்ய மாட்டேன்றாங்க. இந்த கேஸில் எஃப்ஐஆர் போடணும்னு அவசியமே கிடையாது, ஸ்டேவும் கிடையாது. ஸ்டே கொடுக்கவே இல்லை, எஃப்ஐஆர் போடவே இல்லை. எஃப்ஐஆர் போடுன்னு சொன்ன பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் போட மறுக்குது. 2 மாதமாவது முடியாதுன்றாங்க. அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு. ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இதையும் மீறி உள்ளே வர முடியும் ஈடியால். வேறு எஃப்ஐஆர் இருக்குது, ஏன் வரமாட்டேங்கிறோம்? அப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒரு மறைமுக புரிதல், ஒப்பந்தம் கூட சொல்லல, புரிதல் இருக்குது. 26 திமுக ஒருவேளை ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் அப்போ 21, 26 மாதிரி அவர்கள் வந்து ஆன்டி பிஜேபியில் இருக்க மாட்டாங்க, நிறையா மாறுவாங்க. வெளிப்பார்வைக்கு ஆன்டி பிஜேபி கத்தல், கதறல், புலம்பல், ஊழையிடுதல், எல்லா விதமான மார்த்தட்டுதலும் நடக்கும். பாசிச பாஜகன்றது தினம் ஒரு நாளைக்கு 300 தடவையாக சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய காம்ப்ரமைஸ் நடக்கும் என்பது தான் பரவலான குற்றச்சாட்டு. அதனால தான் பிஜேபி இவங்கள ஒன்றுமே பண்ணல. மமதா பானர்ஜியை பாடாப்படுத்துகிற பிஜேபி அதில் 100ல் 1 பங்கு கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணல. இல்லை, அதோடைய வெளிப்பாடு தான் ராகுலுடைய இந்த விஷயம். மேபி அவர் வந்து இந்த பக்கம் நகராமல் நேற்று தனியாக போனது, ஸ்டாலினை மீட் பண்ணாமல் போனது, அப்புறம் வந்து இந்த முறை வந்து திமுகவோட கூட்டணி அமைக்கல எந்த ஆர்வமும் காட்டாமல் இருந்து கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டால தான் அந்த கூட்டணியே வந்தது. ஆரம்பத்துலேருந்தே பார்க்க வேண்டியது தான் இருக்குது. இப்போ நேற்று அவர் என்ன சொல்லார், பிரவீன் சக்கரவர்த்தி, தோசை தான் இங்கே கல்யாண விருந்தே வச்சாங்க, இங்கே கல்யாண விருந்து வச்சாங்க, நாங்கள் போல எங்கள் சின்ன தோசையை கொடுத்தாங்கன்றாரு. இப்பயும் அவர் பேசின்னு இருக்காரு. சராசரி காங்கிரஸ் தொண்டனுக்கு திமுகவோட போனதில் விருப்பம் இல்லை, இதான் உண்மை. ஆனால் கட்சி சொல்லிச்சுன்னு போயிட்டான். அவரும் அதே தான் சொல்கிறாரு. எஸ், தலைமை முடிவெடுத்துருச்சு, அதனால நாங்கள் போயிட்டோம், அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லைன்றோம். ஆக எல்லாத்தையும் கூட்டி கட்சி பார்க்கும்போது நான் என்ன கேட்குறேன், மமதா பானர்ஜியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏன் திமுக கிட்டேருந்து எந்த எதிர்வினையும் வரல? இல்லை, நேற்று அவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது கூட திமுகன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை, அலையன்ஸ் மட்டும் தான் சொன்னார். காங்கிரஸ் அண்ட் அலையன்ஸ் மட்டும் தான். ஆமாம், திமுக பேர் அவர் சொல்ல மறுக்கிறாரு. ஒரு வரவேற்பு கூட இங்கிருந்து ஒன்றுமே கிடையாது. திமுக பேரை கூட அவர் சொல்லலை. இப்போ ராகுலும் ஸ்டாலினும் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன நாள் இருக்குது? 14 நாள், 2 வாரம் இருக்குது. 2 வாரம், கரெக்டாக 2 வாரம் இருக்குது. அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் முடியும். அடுத்த 14 நாளைக்கு பிரச்சாரத்தில் இவர்கள் ராகுலும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் தோன்றுவார்களா? அதான் $1 மில்லியன் கொஸ்டின். வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தோன்றுவார்களா? தோன்றினாலும் அது ரொம்ப செயற்கையாக இருக்கும், தோன்றலைன்னா அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இல்லை, அதனால எல்லாம் நாசமாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி சார், இங்கே பிஜேபிக்கு பெரிய ஆர்வம் இல்லைன்னு நம்ம சொன்னால் கூட மோடி அவர்கள் ஒரு 3 முறைக்கு மேலே இங்கே வந்துட்டார், வந்து இங்கே மீட்டிங் பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்துட்டாங்க. ஆனால் அப்புறம் என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி இவங்கெல்லாமே இன்னும் ஒன்றா இல்லாததுன்றது ஒரு பெரிய மைனஸாக இருக்காது? ஆமாம், நிச்சயமாக தான். இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அவங்கள யாருமே வரலன்னா நாள் இருக்குது, கொண்டு வருவாங்க, செயற்கையாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. இந்த கேள்வி வரும், நீ வந்து அவங்க கூட்டணி ஜெல்லாவில் அப்படி இப்படின்னு. மோடி 2 தடவை கூட்டத்தை வந்துட்டார், அவங்க தலைவர்கள் கலந்துக்கிட்டது. இப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் வரப்போறாரு. ஏன்னா இன்னைக்கு கேரளா முடிஞ்சோன்னா 14 நாள் இருக்குது. கண்டிப்பாக மோடி வராரு, 15ஆம் தேதி வராரு, அவங்க தலைவர்கள் வராங்க, அவங்க 6-7 முதலமைச்சர்கள் இங்கே தான் இருக்காங்க, பியூஷ் கோயல் இருக்காரு. ஆனால் காங்கிரஸ்லேருந்து யார் வந்தார்? ராகுல் காந்தி வரலன்னா இப்போ ராகுலும் பிரியங்காவும் இன்னைக்கு கேரளா போகிறாங்க. ராகுல் காந்தி மேடையில் ஸ்டாலினோட தோன்றவில்லை என்றால் அது இன்னமும் பாதிப்பைத்தான் அவர்களுக்கு ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபோட்டோ ஆப்புக்காக வந்துடுவாங்க. ஓகே, ரொம்ப செயற்கையாக பள்ளி இழிச்சுக்கின்னு இருப்பாங்க, அதோட அது முடிஞ்சிடும். அப்போது மம்தா, ராகுல் இவங்கெல்லாமே இப்போ ஒரு நபருக்கு எதிராக இருக்காங்க, இல்லை திமுகவுக்கு எதிராக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? மம்தா பானர்ஜி இப்படி ஸ்டாலின் அவர்களை நேரடி குற்றச்சாட்டு, ராகுல் காந்தி திமுகன்ற பேரையே பயன்படுத்தாமல் இந்த பக்கம் வராமலேயே கடந்து போகிறார் அப்படின்னும் போது திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு மாறுறாங்களா அவங்க? இல்லை, எதிராக முடியாது. வெளிப்படையா ஒத்திசைவு என்பது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஜாயிண்ட் மீட்டிங் ஒன்று கூட அட்ரஸ் பண்ணல ஸ்டாலினும் ராகுலும் ஒன்றா சேர்ந்துன்னா அதுவே எண்ட் ஆஃப் த மேட்டர். கூட்டு குடும்பம் தான், ஆனால் பெரிய அளவுக்கு இல்லையா? அது ஒன்றுமே இல்லை, கூட்டு குடும்பம், பட் ஆனால் பேசிக்கிறது இல்லை. வழக்கமாக அவர் வந்தார்னா இவர் அவரை பாராட்டுறதுன்னா அவர் இவரை பாராட்டுறதுன்னா ஸ்வீட்ஸ் பிரதர்ஸ். ஆமாம், பிரதர்ஸ்ன்றது. அப்புறம் வந்து இதில் மீடியனை எகிரி குதிச்சு போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிறது, இந்த கதை, இந்த கேலி கூத்து, இந்த தமாஷா, இந்த போலி நாடகம்லாம் இனிமேல் நடக்காது. ஒரே மேடையிலே வர முடியல. ஒரு மேடையில் வந்துட்டாங்கன்னா ஓரளவு இந்த விமர்சனத்தை கட்டுப்படுத்திடலாம். வரவே இல்லைன்னா அந்த விமர்சனம் எழுக்கும். நேற்று அடங்கல இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமாம், எல்லாம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு முழு விருந்து வச்சாங்க, நாங்கள் போல ஒரு தோசையை திருப்பி போட்டாங்க, அதுக்கு தான் நாங்கள் அடிச்சு விட்டோன்றோம்ல. இதோட வேறு என்ன வேணும்? ஆகவே ஆல் இஸ் நாட் வெல்.
பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளியில இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அது ஓரளவு கை கொடுக்க தான் போகுது, நான் மறுக்கல. ஓகே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது இல்லைன்னா இவங்க கதை என்ன? இல்லை ராகுல் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா இது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்காதா தமிழ்நாட்டில்? அவங்க கூட்டணியிலேயே இருந்தாலும் கூட 28 தொகுதியில் அவங்க இருக்காங்க. ராகுலும் கலைஞர் இவர் ஸ்டாலின் ஒரே மேடையில் வரலன்னா அது காங்கிரஸ்க்கு பின்னடைவு தான். அவங்களுடைய தொகுதிகளில் திமுக வேலை செய்யாது. காங்கிரஸோட தொகுதிகளில், காங்கிரஸ் தொகுதிகளில் திமுக பெருசாக வேலை செய்யாது. ஏன்னா அவங்க 175 நிற்கிறாங்க, அதில் 125 ஜெயிச்சா கூட அவங்களுக்கு போதும் இல்லை. எதுக்கு போய் மெனக்கட்டு காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும்? இது நடக்கும்போதே பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேசுகிறாரு. விருந்து வச்சாங்க போல தோசை கொடுத்தான், குட்டி தோசை, அது வாங்கிட்டு போயிட்டு வந்துடும். இது கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஸோ இந்த அலையன்ஸ் ஜெல்லாகுமா இல்லை என்ன ஆகுன்றதுலாம் போக போக தான் நமக்கு தெரியும். ஓகே, ஆனால் இதுவரை இல்லாத மாதிரியான ஒரு தேர்தல். கடந்த 3 தேர்தலில் 19, 21, 24 கசக்க ஆரம்பிக்குதா இந்த உறவு? ஆல்ரெடி கசந்து போச்சு. திமுக காங்கிரஸ் உறவு ஆல்ரெடி கசந்து போச்சு. தலைவர்கள் மத்தியில் மட்டும்தான், தலைவர்கள் மட்டத்தில் மட்டும்தான் அந்த உறவு இருக்குது. கீழே வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக அவங்க வந்து இந்த அலையன்ஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2026 தேர்தலுக்கு பிறகுதான் இந்த உறவு எப்படி இருக்குன்றதே நம்மளால வந்து முடிவுக்கு வர முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஒரு மாதிரி வேற வழி இல்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட இது 2026 தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, இப்போ திருமாவளவன் அவர்கள் நம்ம எடுத்துக்கும் போது காட்டுமன்னார் கோயிலில் அவர் நிற்கிறாரு அப்படின்ற அந்த செய்தி நம்மளும் பேசணும். அந்த செய்தியில் பேசும்போது அவர் வந்து அவர் கட்சியை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டாருன்னு நம்ம கூட பேசியிருந்தோம். ஆனால் திடீர் தடாலடியாக அவர் வந்து இல்லை நான் நிற்கலை, எனக்கு பதிலாக ஜோதிமணி அவர்கள் வந்து நிற்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னது அப்படின்றத எப்படி பார்க்கலாம்? இதில் திமுகவுடைய அழுத்தம் இருக்குன்னு பொதுவெளியில் நிறைய பேச்சுக்கள் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறது? அவர் தன்னுடைய வார்த்தைகளால் பேசி அவரே சிறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஐ பிகம் பிரிசனர் ஆஃப் இஸ் ஓன் பொசிஷன் வாங்க. திரும்ப பேசுறது அப்புறம் பின்வாங்கிறது, பேசுறது பின்வாங்கிறது. பேசாமலாம் அது இருந்து தொலைச்சிருக்கலாம். நிறையா பேசிட்டு தான் அவர் வந்து பின்வாங்கிறார் இன்றைக்கி. அவர் என்ன சொன்னார், என் கட்சியில் ஜூம் கான்ஃபரன்ஸில் 6 மணி நேரம் மாநில அணி பொறுப்பாளர்கள் செயலாளர்களோடலாம் பேசினேன், அதுக்கு பிறகு தான் போட்டிடுறதுன்னு முடிவு எடுத்துனார். அப்புறம் எதுக்கு அதை மாற்றுறீங்க? அப்போ நிறைய தேவையில்லாத குழப்பங்கள் வருது நான் நிற்கிறதுனால. அதனால நான் முடிவு எடுக்கிறதுக்கு மேலே தெரிஞ்சிருக்கணும்ல. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் நான் நிற்கிறேன்றது எவ்வளோ பெரிய டிசிஷன். ஆனால் போட்டி போடுறதுன்ற முடிவை 6 மணி நேரம் ஜூம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் நிர்வாகிகளோடு கலந்து பேசி எடுத்த திருமா போட்டி வேண்டாம் என்ற முடிவை தன்னிச்சையாக எடுக்கிறார். முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார், கூட்டணி தலைவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்னு சொல்கிறார். இது என்ன லாஜிக்? இல்லை சார், அவர் சொல்கிற விஷயம் நான் வந்து நிற்கிறதுனால இவ்வளவு குழப்பங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நான் வந்து விலகிக்கிறேன்றதை வந்து அறிவிப்புக்கு முன்னால் போட்டி போட போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு தோணலையா? இல்லை, இதுவே ஒரு அழுத்தம் மாதிரி இருக்காதா? இது அழுத்தம் தான். போட்டியிட வேண்டாம் என்று அவர் எடுத்த முடிவு வந்து கண்டிப்பாக திமுக மற்றும் தோழமை கட்சிகள், குறிப்பாக திமுக உள்ளூர் அமைச்சர்களின் அழுத்தம் அதிகம். ஏன்னா இவர் ஒருவேளை அசம்பிளி ஜெயிச்சு போயிட்டா பார்லிமெண்ட்டுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது, அதுக்கு இடைத்தேர்தல் வரும். விசிஆர் கேண்டிடேட் தான் கொடுக்கணும். ஓகே, செலவு எவ்வளோ பண்ணுவீங்க? 50 கோடியாக செலவு பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டு. யார் பண்ணுவா? உள்ளூர் மந்திரிகள் தான் பண்ணுவாங்க. அவங்க முடியாதுன்ட்டாங்க. அல்லது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது சிக்கலாகிடும் அசம்பிளியில். இன்றைக்கி வேண்டாம் என்று சொல்லுவதற்கு அவர் சொல்லக்கூடிய அத்தனை காரணங்களும் போட்டி போடணும்னு ஒரு முடிவு பண்ணும்போது ஏன் அவருக்கு தெரியாமல் போனது? குறிப்பாக இவர் ஒருவேளை சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சு போயிட்டா அந்த தொகுதி, சிதம்பரம் தொகுதியில் எலெக்ஷன் வரும், அதுக்கு செலவாகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பொருளாதார கோணம் உண்டு. குறைஞ்சது 60-70 கோடியாக செலவாகும். யார் பண்ணுவாங்க? கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தான் பண்ணும், அதிமுக கட்சிகளுக்கு அதிமுக தான் பண்ணும். அவங்க செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். ஓகே, அதுவும் ஒரு காரணம். இதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ இந்த முடிவு என்பது அவரை வந்து இன்னமும் வந்து ஒரு விதமான, இது ஒரு பலவீனமான ஒரு முடிவு, பலவீனமான முடிவு தான் இது. சரி, அதுக்கு பிறகு அந்த நீங்கள் யாரை கேண்டிடேட்டாக போட்டிங்க? காங்கிரஸ்ல உறுப்பினராக இருக்கக்கூடிய இளைய பெருமாளோட மகன். இளைய பெருமாள் ஒரு மாபெரும் தலைவர், சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் காங்கிரஸ் தலைவர், விசிகா தலைவர் இல்லை. அவர் இருக்கும்போது விசிகாவே கிடையாது. அப்போ விசிகாவோட கேண்டிடேட்டு உங்களுக்கு யாருமே இல்லையா? அப்போ கட்சிக்குள்ளே அது என்ன செய்தியை சொல்லும்? கட்சிக்குள்ளே அது என்ன செய்தியை சொல்லும்? ஆல்ரெடி போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு பின்வாங்குறீங்க. சரி, கேண்டிடேட்டாக யாரை போடுறீங்க? விசிகாவில் ஆளே இல்லையா? நீங்கள் எதுக்கு வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்க? அது இன்னமும் கட்சிக்குள்ளே ஒரு விதமான வருத்தத்தை, புகைச்சலை, அதிருப்தியை திருமாவுக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு என்பது உண்மை. எப்படிங்க நீங்கள் உங்கள் சீட்டை தூக்கின்னு போய் காங்கிரஸுக்கு கொடுப்பீங்க? இல்லை, அதுதான் இப்போ அதுவே ஒரு பெருங்குழப்பமாக இருக்காதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளார இருக்கு. அவரே சொல்கிறாரு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கு, 100 வேட்புமனுக்கள் வருது,
இத்தனை பேருக்கு தான் கொடுக்க முடியுதுன்னும் போது அதை எடுத்துட்டு போய் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு கொடுக்குறாங்க, ஒரு உறுப்பினருக்கு கொடுக்குறாங்க போது அது ஒரு பிரச்சனையா அங்க மாறாது? கண்டிப்பா வரும், வந்திருக்குது, உள்ளுக்குள்ள அதிருப்தி இருக்குது. எதற்காக இது இது என்ன முரண்பாடுகளின் மொத்த வடிவமா இல்லை? போட்டி போடுறேன்னு முடிவு பண்ணுறது, 6 மணி நேரம் ஜூம் கான்ஃபரன்ஸில் பேசுறது, ஆமாம் நான் போட்டி போடுறேன்னு முடிவு பண்ணுறது, அப்புறம் முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாரு, கட்சி தலைவர்கள் கேட்டுட்டாங்கன்னு ஒரு நாள் பொறுத்து 2 நாள் பொறுத்து அந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணுறது, அப்புறம் நான் போட்டி போடுறது இல்லைன்னு சொல்லிடுறது. போட்டி போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு கேண்டிடேட்டாக யாரை போடுறது? கட்சியிலே ஏற்கனவே பல பேர் போட்டி ஒவ்வொரு சீட்டுக்கும் கேட்குறாங்க, 100 கணக்கில் மனு, 1000 கணக்கில் மனுக்கள் வருது, நான் ரொம்ப திண்டாட்டத்தில் இருக்கேன், ஏன்னா எல்லாருக்கும் என்னால் வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு தன்னோட தர்ம சங்கடமான நிலைமையை விளக்கி கூறினவர் ஒரு விசிகா தொண்டனுக்கு போக வேண்டிய அந்த சீட்டை காங்கிரஸ்காரர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இது என்ன முரண்பாடு? அப்போ தன் கட்சியில் யார் மேலேயும் அவருக்கு நம்பிக்கை இல்லையா? அதான் பிரச்சனை. திருமாவுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களில் யாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அவர்கள் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வருத்தம். இது வெளிப்படையாக சொல்ல முடியாது அவரால், ஆனால் அதான் உண்மை. இல்லாட்டி எதுக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு? இது எப்படி நியாயப்படுத்துவீங்க? ஜோதிமணி என்ற தனிநபர் தனிப்பட்ட முறையில் நேர்மையானவராக இருக்கலாம், நமக்கு தெரியாது, அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இளைய பெருமாளுடைய மகன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான். ஏன்னா ஒரு மாபெரும் தலைவர் இளைய பெருமாள், அவருடைய மகன் அவருக்கு என்னும் பொழுது அதுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஆனால் அவர் காங்கிரஸ்காரர், அவருக்கு வேற ஏதாவது கூட பண்ணியிருக்கலாம், அவருக்கு வேற ஏதாவது அவங்க இது பண்ணியிருக்கலாம், அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்கலாம். நேரடியாக ஒரு ஏங்க விசிகா சீட்டை தூக்கி காங்கிரஸ்காரங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் அதிருப்தி அடைய போவது விசிகா காரர்கள் தானேங்க. ஆல்ரெடி அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. ஓகே, 10 சீட்டு 12 சீட்டு 12 வாங்க வேண்டியவங்க 8 சீட்டு தான் வாங்கியிருக்காருன்றாங்க. இந்த சீட்டை தூக்கி நீங்கள் ஒரு விசிகா காரரை கொடுத்துருந்தீங்கன்னா அதோட டைமென்ஷன் வேறு. தூக்கி காங்கிரஸ்காரங்களுக்கு கொடுக்குறீங்க. இல்லை, நான் இப்படி கேட்குறேன், ஒருவேளை ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்தவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ வந்திருக்காதா? ஆலூர் ஷானவாஸ் முடிஞ்சு போன விஷயங்க, அதை தொடர்ந்து பேச முடியாது. ஷானவாஸோ பாலாஜியோ அதை நான் பேச விரும்பலை, முடிஞ்சிடுச்சு. அது எல்லாருக்கும் என்னன்றது தெரியும். ஓகே, அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் அது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க, அதை இதில் சேர்க்காதீங்க. எதுக்காக ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்தீங்க? கட்சியில் 1000 பேர் இருக்கான், 1000 பேர் இருக்கான் கட்சியில் தகுதியான கேண்டிடேட் காட்டுமன்னார் கோயிலுக்கு. ஓகே, அவங்களை விட்டுட்டு நீங்கள் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது கட்சிக்குள்ளே என்ன கலகத்தை ஏற்படுத்தாட்டியும் கட்சிக்குள்ள மன வருத்தத்தை, வேதனையை, குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. திமுக ஒரு பெரிய கட்சி தான், உங்களுக்காக கட்சியோட செலவுகள், இந்த தேர்தலுடைய செலவுகளை அவங்க பார்க்குறாங்க அப்படிலாம் வச்சுக்கிட்டா கூட அவங்க சொல்கிறதுக்காக உங்களுடைய சீட்டையே நீங்கள் கொடுப்பீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை அவங்க ஏற்பாங்களா? ஏதாவது ஒரு கோரிக்கைகளை அவங்க ஏற்பாங்களா? யார்? காங்கிரஸ் தானே. திமுக எப்படி ஏற்றுப்பாங்க? நீங்கள் இந்த காங்கிரஸ் எம்எல்ஏ, காங்கிரஸ் கூட்டணும் ஒருத்தர் எம்எல்ஏ நிற்கிறியா, அவர் எல்லாம் உங்கள் உங்கள் கொள்கையெல்லாம் அவர் ஏற்றுப்பாரா? தனி எழுத்தை ஏற்றுப்பாரா? அங்கே எவ்வளோ முரண்பாடு வருது. ஏற்கனவே அது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பிரச்சனை விசிகாக்கும் காங்கிரஸுங்க இருக்குங்க. ஈழக்கு பிரச்சனையே பெரிய பிரச்சனை. ஈழ பிரச்சனை பெரிய பிரச்சனை, அதை தாண்டி நிறைய பிரச்சனை இருக்குங்க. இது என்ன போக்கு? உங்கள் கட்சியில் 1000 பேர் இருக்கான் அந்த தொகுதியில் சீட்டு கேட்டு, அதில் யாராவது ஒருத்தனை கொடுத்தது என்ன? ஓகே, உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா இந்த சீட்டு இவருக்கு கொடுத்துருக்கிறதுக்கான காரணம்? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இதனால் புரிஞ்சுக்க முடியல. அவர் போட்டி போட வேணான்னு எடுத்த முடிவு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது திமுக கொடுத்த அழுத்தம். ஓகே, அவங்க யதார்த்தத்தை சொன்னாங்க, புரிஞ்சுக்கிட்டார். இன்னொன்று, திமுக விருப்பத்துக்கு மாறாக நின்று அவர் ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா மந்திரி கட்டுப்பாடு, நேரு கட்டுப்பாடு, செலவெல்லாம் அவர் தான் பண்ணணும். திமுகவோட விருப்பத்துக்கு மாறாக அங்கே நிற்கிறாருன்னா அந்த எலெக்ஷன் தான் கதியில் நடக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் வித்ரா பண்ணுறது புரியுது. திமுக அழுத்தத்தால் வாபஸ் வாங்குறாரு. ஆனால் போடுற கேண்டிடேட் யார்? அவருக்கு வேலை செய்வாங்களா? தெரியாது. இவருக்கு வேலை செய்ய மாட்டாங்க. சரி, தெரியாதுங்க. ரெண்டாவது, நீ ஒரு விசிகா தொகுதியில், விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் ஒரு காங்கிரஸ்காரனை கொண்டு வந்து போடுறேன். இது என்னங்க அரசியல்? என்ன செய்கிறாரு? என்ன சொல்ல வர்றாரு அவர்? இது அவர் கட்சியில் இருக்கவங்க ஏற்றுக்கிட்டானா ஓகே, ஏற்றுக்கலைங்க, கட்சிக்குள்ளே அவ்வளோ குழப்பம் இருக்குது இன்றைக்கி. இந்த விஷயத்தில் அவர் கடந்த 10 நாட்களாக திமுகவோட பேச்சுவார்த்தை, அதுக்கு பிறகு சிலருக்கு சீட்டு மறுத்தது, அப்புறம் இவர் போட்டிட மாட்டேன்னது, அப்புறம் மறுபடியும் அதை மறுபரிசீலனை பண்ணது, அப்புறம் அந்த இடத்துல கொண்டு வேறு ஒருத்தரை போட்டது, வேறு கட்சிக்காரனை. இதெல்லாம் அவர் மீதான நன்மதிப்பை சிதைத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு